கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பிரியமானவர்களே, 2 பேர் பேசும்போது ஒருவர் பேச மற்றவர் அதை தீவிரமாய் கேட்டால்தான் மற்றவருக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை தீவிரமாய் கேட்கிறார். ஆனால் நாமோ பல நேரங்களில் விண்ணப்பம் வைப்பதை ஜெபமாக செய்துவிட்டு ஆண்டவர் சொல்கிற பதிலை கேட்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் பேச விரும்புகிற காரியங்களை வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். ஜெபித்த பின் வேதத்தை வாசித்து அதனை தியானிக்கும் போது பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடும். அதைப்போல் மற்றவர்களிடம் பொறுமையாய் பேசினால், கோபப்படாமல் பேசினால் நமக்கு வரும் பிரச்சனைகளில் 90% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம் எதிரிகள் கூட நாம் குரலை உயர்த்தினால்தான் அவர்களும் குரலை உயர்த்துவார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த பிரச்சனையின் வீரியம் குறைந்துவிடும், பின்னர் தானாக மறைந்துவிடும். நம்முடைய பொறுமை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்.